மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரம். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் when you partner V Spaces. ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். இது சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரம் when you partner V Spaces. வாரம் நாங்கள் பண்ணுவோம் 6ஆம் வாரம். இந்த வாரம் சப்போர்ட்டிங் ஸ்டார்ஸை கொண்டு வந்து சப்போர்ட்டிங் சண்டே அப்படிங்கிற பேரில் துணை நடிகர்கள், அதாவது ஒரு படத்துக்கு ஹீரோயினை தாண்டி இவங்க இருந்தால் தான் அந்த படம் மூவ் ஆகும், இந்த கதை நவுருங்கிற பட்சத்தில் இந்த வாரம் நம்ம கூப்பிட்டுருக்கிறது. நான் சின்ன வயசுலேருந்து ப்ராங்க் எல்லாம் பார்த்து ரசித்து கைத்தட்டி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணேன் சாசா டீம். அதாவது 2 சாருங்க இந்த பக்கம், ஒன்று சரித்தன் அண்ணா, இன்னொன்று சபரீஸ் அண்ணா. வெல்கம் ஆன் டு த போர்ட். தேங்க்யூ. உங்கள் டீமுக்கு ஒரு பேர் டிசைட் பண்ணுங்கள் நீங்களே. இன்னொரு சைடு அதே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் ஆஷிக் மற்றும் தங்கப்பிரகாஷ் அவர்கள். சாசா அணியினர். அதே பேருக்கு பாருங்க. அதான் நீங்க சொன்ன தங்கமா, இது எஸ்கொயர், இன்னொன்று தங்கமா. தங்கச்சிக்குனுக்குவா இது என்ன ப்ரோ? தங்கச்சிக்கு ப்ரோ அந்த ஒரு ஸ்டைல் பண்ணி ஒன்று பண்ணுவீங்களா, அந்த மாதிரி சொல்லி பண்ணுங்க ப்ரோ. இதை நான் எப்படி தங்கச்சிக்குன்னு சொல்லுவேன்? தங்கச்சிக்குன்னு பண்ணுங்க ப்ரோ. தங்கச்சிக், வெல்கம் ஆன் டு த போர்ட். ஓகே, இப்போ உங்களை பற்றின இன்ட்ரோ நீங்கள் கொடுத்துருங்கண்ணா அப்படியே. வணக்கம், என் பேர் சரித்திரன். நான் ஆர்ஜேவாக இருக்கேன் பிக் எஃப்எம்மில். சாயங்காலம் 5 to 9 வந்து சரித்திரணி நரித்தனம் அப்படின்ற ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வெப் சீரிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸ்னு ஒரு வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் பண்ணேன். வேறு மாதிரி ஆஃபீஸ் அப்படின்னு வந்து ஆஹா தமிழில் வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்ணேன். அப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சில வெப் சீரிஸ் போயிட்டுருக்கு. படங்களும் பண்ணியிருக்கேன். மூக்குத்தி அம்மனில் வந்து பாலாஜிக்கு ஃப்ரெண்டாக வருவேன், ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சில படங்களும் பண்ணியிருக்கேன். அண்ட் தொடர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன், அதுக்காக வெயிட்டிங்கு. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நல்லா போகுங்க. தேங்க்யூ. சபரீஷ் நீங்கள்? வணக்கம், என்னோட பேர் சபரீஷ். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஹார்ட் பீட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சில மூவிஸ் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆக போகுது. அவ்வளோதான். ஆஃபீஸில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஆமாம், எந்த ஆஃபீஸில்? நாங்கள் சேர்ந்து ஒர்க் ஜியோ ஹாட்ஸ்டார். ஓகே. ஹாய், என் பேர் ஆஷிக். ஸோ நான் வந்து கணக்காணும் கலங்கள் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஸ்வீட் டாட்னு ஒரு படத்தில் சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி இன்னொரு சீரீஸில் நடிக்க போகிறேன். அது இனிமேல் தான் ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவ்வளோதான். என் பேர் தங்கப்பிரகாஷ். நான் இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியே சினிமா போகணும்னு ஆசை. இப்போ சினிமாவில் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராகனில் பண்ணியிருக்கேன், பூக்கி, அப்புறம் மகாசேனான்ற ஒரு படம், விமல் சார் படம். அப்புறம் இப்போ பிக் பாஸ் ப்ரோமோ, இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். இந்த பிளாக் ஷீப் பஞ்சதந்திரத்தோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டக்குன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேமியோ பண்ண ஹீரோஸ். நானா நிக்கிறீங்க கம்முன்னு? சீக்கிரம் கேளுங்க. மறந்து ஆர்யா சார், ஆர்யா, ஜீவா, ரஜினி சார். பட் ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஓகே தான். செகண்ட் கொஸ்டின் போலாமா? டெலிவிஷன்லேருந்து சினிமாக்கு போன 3 பேர். நான் சந்தானம், அப்புறம் நம்மளோட இவரு சிவகார்த்திகேயன். ஓகே, இது வரைக்கும் இந்த கேம் ஷோல வந்தவங்க தன்னை ஆன்சரா சொன்னதே இல்லை. அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு கை தட்டலாம். நன்றி. ஆமாம், உண்மைதானே? டெலிவிஷன்ல தானே போனீங்க. சூப்பர். ஓகே, டன். அடுத்து போலாமா? அப்பா கேரக்டர் பண்ண 3 ஹீரோஸ். நான் கேள்வியே சொல்லி முடிக்கல. ஆமா, நான் கேள்வியே சொல்லி அவுட். நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி தாஷிக் டீம் ரொம்ப ஓவரா பண்றீங்க. தங்கச்சிக் டீம் பொறுமையா இருங்க. கொஸ்டின் பாஸ். ஆனா நீங்க சொல்லுங்க. அப்பா கேரக்டர் பண்ண 3 ஹீரோஸ். பிரபு. ஆமா, நாசர் சார். அதான் சார், சரத்குமார் சார். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஐகானிக் காமெடி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். கேரக்டர் பேர் சொல்லணுமா? வெடிமுத்து, நாய்சேகர், நாய்சேகர், 5 நாள் தீப்புரி திருமுகம். இல்லை, டைம் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து வீரபாபு. வீரபாகு. பாகு. லாஸ்ட் கொஸ்டின், அம்மா கேரக்டர் பண்ண ஹீரோயின்ஸ். கோவை சர்லா, ராதிகா, அப்புறம் கோவை சர்லா, ராதிகா மேம், மீனா கிருஷ்ணன் மேம். ஆமா, மீனா என்ன படம் பண்ணாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, படம் பண்ணிருக்காங்க ப்ரோ. அது சொல்லுங்க, மீனா என்ன படம் சொன்னாங்க? சரி, ஓகே, இவங்கள வச்சுக்கலாம். அம்மா கேரக்டர் பண்ணவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். ஓகேவா? முட்டை காக்கா மட்டும். ஓகே, சூப்பர். எல்லாம் கேட்கக்கூடாது. பண்ணிருக்காங்க.
ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணது S2 டீம். 1000 ரூபா டீம் அந்த அதிர்ஷ்ட விட்டு எடுத்துருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டக்குன்னு அதில் வின் பண்ண S2 டீம்லேருந்து ஒருத்தர் வந்து அந்த லங்கா கடையை உருட்டுங்க வாங்க. ஐயா விடுங்க நீங்க நீங்க கையில ஐயா அதிர்ஷ்ட விட்டு யார் ரொம்ப ராசியான அளவு வாங்க. ஓகே இப்போ இந்த கேம் ஷோவில் மொத்தம் 5 ரவுண்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ண உங்களுக்கு 1000 ரூபாய் மேக்ஸிமம் ப்ரைஸ். செகண்ட் ரவுண்டு 2000, தேர்டுக்கு 3, ஃபோர்த்துக்கு 5, ஃபிஃப்த்துக்கு 5000 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு. நீங்கள் அந்த 1லேருந்து 6 நம்பர் உருட்டி, அதாவது அதில் ஒரு நம்பர் வரும், அதுவும் இதுக்கு பின்னாடி இருக்க அமௌண்ட் மேட்ச் ஆகணும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ இதில் போடுவாங்க. இப்போ டீம் அதை போட்டு விடுங்க. போலாமா? இது ஒரு வருமா அண்ணா இந்த 1000 சேர்த்து வருமா? தலைவா 1000 அதெல்லாம் இல்லை, நீங்கள் இது உருட்டினா தான் 1000 வரும். அப்புறம் ஏன் அது 1000ன்னு சொல்லி அப்பதானே வருவீங்க, அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அப்ப 100 ரூபாயில நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே எடுங்க. 3 வந்திருக்கு. ஐயாக்கு விழுந்திருக்கிறது 3. 400 ரூபாய். முதல் ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணது 400 ரூபாய். ஓகே இதுல ஒரு சின்ன ஒரு செக் மட்டும் சொல்லிடுறேன். ஓ இதுக்கப்புறம் செக் இருக்கா? வரேன். அது சிம்பிள் செக் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் அதிகமாக பதில் சொல்லி உருட்ட போயிட்டீங்களா, 400 ரூபா ஜெயிச்சிருக்கீங்களா. செகண்ட் ரவுண்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, அதில் திரும்ப ஒரு 100 ரூபா ஜெயிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 500 ரூபா ஆச்சா. தேர்ட் ரவுண்டில் இவங்க போய் உருட்டி 2000 ரூபாய் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க தான் வின்னர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். புரிஞ்சு. அப்போ 5வது ரவுண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், பக்கா அதே தான். புரிஞ்சிச்சுல? செகண்ட் ரவுண்ட் போகலாமா? அந்த ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸை பற்றி சொல்லுங்கள். யுவர் ஃபேவரட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். நாசர் சார் ரொம்ப பிடிக்கும். எதனால், என்ன ரீசன், என்ன படம் ரொம்ப பிடிக்கும்? இல்லை அவர் எந்த கேரக்டர் பண்ணாலுமே வந்து அது அப்படி யூனிக்காக தெரியும். நாசர் சாரும் சரி, சமுத்திரகனி சாரும் சரி. நாசர் அவராக இல்லாமல் அவர் வந்து இப்போ ஒரு பாயாக நடிக்கிறாருன்னா பாய் மாதிரி இருப்பார். ஒரு உறுதிப்புணரில் ஒரு தீவிரவாதியாக நடிக்கிறாருன்னா தீவிரவாதி மாதிரியே இருப்பார். ஸோ ஒரு கெமிலியன் மாதிரி எல்லாத்துக்கும் அவர் ஷிஃப்ட் ஆகி இருப்பார். ஸோ அதனால் நாசர் சார் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று சமுத்திரகனி சார். சமுத்திரகனி சார். அடுத்து எனக்கு மணிவண்ணன் சாரும் MS பாஸ்கர் சாரும் தான். பிகாஸ் அவங்க எனக்கு எப்போ எந்த கதாபாத்திரங்கள் அவங்களோடது பார்த்தாலுமே எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற ஃபீல் கிடைக்கும். அவங்க 2 பேருமே எது பண்ணாலுமே சரி, ஒவ்வொரு கேரக்டரைஸுமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணி அதிலிருந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். டிக்ஷனரி மாதிரி ஏதாவது தேவைன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். அதான் உண்மை. சரித்திரண்ணா நீங்கள்? எனக்கு காளி வெங்கட் அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரமேஷ் திலக். ஓகே 2 பேரும். எந்தெந்த படம்? அப்புறம் வந்து நம்ம சபரி பிடிக்கும். நிறையா படங்கள் இருக்குங்க. எல்லாம் அவங்க நடித்த எல்லா படங்கள்லுமே சரி. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கார்கில்லாம் வந்து காளி வெங்கட் வந்து ரொம்ப பயங்கரமாக கார்கி என்ற படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ரமேஷ் திலக் எல்லா படங்கள்லையுமே அவர் வந்து ஒரு தனித்துவத்தை வந்து காட்டிடுவார். சின்ன கேரக்டராக இருந்தாலும் அவர் தனித்துவத்தை காட்டிட்டு போயிடுவார். நீங்கள் அண்ணா சொன்னதான், ரமேஷ் திலக் அண்ணன் வந்து நமக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஓகே அவரோட இதுனா ஓகே. அவ்வளோ முடிச்சிட்டிங்களா? அவரோட ஃபேவரட் படம் ஏதாவது? இந்த கேரக்டர் ரமேஷ் திலக் அண்ணா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்திருப்பாரு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சீனில் அவர் வந்து நின்றுட்டு அவரை சசிகுமார் சாரை பார்த்துட்டு உனக்காக இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா அந்த சீன்லாம் அவர் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. ஆனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஒரு நாள் பண்ண முடியும். தட்டி தூக்கிட்டு போயிடுவார். பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரத்தோட செகண்ட் ரவுண்ட். கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன். இந்த ரவுண்ட் எப்படின்னா சுடோக்கு விளையாடிருப்போம்ல நம்ம. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்கும், அதோட ஆன்சர் நீங்கள் பாக்ஸஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். சொடக்கு இல்லைங்க, சுடோக்கு. நியூஸ் பேப்பர்லாம் வரும்ல, கிராஸ்வேர்ட்ஸ். இப்போ நல்லா படிக்கிறவங்க விளையாடுறது. ஓகே டன். ஃபர்ஸ்ட் நம்ம பஸ்ஸர் எழுத்தி. ஓகே ஆமா, இது வந்து எப்படி வரும்னா போன ரவுண்ட் வின் பண்ணவங்க அவங்கல்ல. இதுல மொத்தம் 3 क्वेश्चन இருக்கு. 3ல 2 யார் சொல்றாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க வின் பண்ணதுனால அடுத்ததுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு தான் போனி பண்ண போறோம். இதுல தெரியும் இப்போ வரும். டீம் இது என்னது? இது பிரபல அப்பா கதாபாத்திர நடிகர்கள். நாசர். இல்லை இங்கே இருக்கும் பாருங்க, கீழே க்ளூ இருக்கும் உங்களுக்கு. மன்னர் முதல் மாஸ்டர் வரை எந்த கதாபாத்திரத்திலும் பொருந்தும் நடிகர். நாசர் சார் தான். ஓகே செகண்ட் என்ன எழுதிருக்கு? வசனங்களாலும் வாழ்க்கை பாடங்களாலும் கைத்தட்டல் வாங்கும் நடிகர். செகண்ட் ஒன் எஸ் ஸ்டார்டிங் லெட்டர். செகண்ட் அதே மாதிரி அதோட எண்ட் வந்து என். ஓகே அந்த மாதிரி தான். அந்த லாஸ்ட் லெட்டர் என் வந்து நிற்குதுல, அப்படி பார்த்து நீங்கள் சொல்லலாம். திரையில் அதிகம் நீதி பேசும் அப்பா கதாபாத்திரம் என்றால் நினைவுக்கு வருபவர். தேர்ட் ஒன் தேர்ட் क्वेश्चन படி. அது கடைசியா சொல்லுவாங்க. வேற யாராச்சும் ஜெயில நடிகர்கள். பெயரில் ஒரு நகரம் கொண்ட நடிகர். பெயரில் ஒரு நகரம், ஒரு நகரத்தோட பேர் அவர் பேர்ல இருக்கும். திண்டுக்கல் சாரதியா? திண்டுக்கல் சரவணன் இல்ல, அவர் திருச்சி சரவணன் இல்ல. தெரியலையே.
டைம் அப். ஓகே, எத்தனை சொல்லியிருக்கீங்க? நாங்கள் 3 சொல்லியிருக்கோம். ஓகே, பார்க்கலாம். அப்ப நாங்க 2 தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சொன்னது 3, ஆனால் 2 தான் கரெக்ட். டீம் இல்லை, நீங்கள் அடுத்து தானே வருவீங்க. இங்கே பாருங்கண்ணா, சமுத்திரக்கனி கரெக்ட். அது ஜெயபிரகாஷ். நீங்கள் வேற ஏதோ சொன்னீங்கல்ல, வேற ஏதோ. ஆமாம், நீங்கள் ஜெய்சங்கர் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நாசர் கரெக்ட். இந்த பக்கம் டெல்லி கணேஷ். ஓ சே, அவரு விட்டமே லெஜெண்டா. ஓகே, இந்த பக்கம் நிழல்கள் ரவி பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ். செகண்ட் போலாமா? இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணுமா? ஆமாம், 3த்துல 2 தான் கரெக்ட். ஆமா. நீங்கள் ஜெயபிரகாஷ் வந்து அதான், வேற ஏதோ 2 சொன்னீங்க. ஓகே, 2 கரெக்டாக இருக்கா பார்ப்போம். நீங்கள் போலாமா? அடுத்து உங்களுக்கு. இப்போ எங்களுக்கா? நீங்கள் சொல்லணும். ஆ, போலாமா? ஓகே. டீம் மின்னல் வேக வசனத்துக்கு சொந்தக்காரர். இது குணச்சித்திர நடிகைகள். நடிகைகளா? மின்னல் வேக வசனத்துக்கு சொந்தக்காரர். கோவை சரளா மேம். ஓகே, அடையாளம் அடுத்தடுத்து. செகண்ட் கொஸ்டின் என்னது? சின்ன திரையிலும் வெள்ளி திரையிலும் வெளித்திரையிலும். அடையாளத்திலே பிரபலமானவங்க. சின்ன திரையிலும் வெள்ளி திரையிலும். கெட்டப் பிளேவா? சரி, தேர்டு என்னது? இப்போ திரையில அக்கா அப்படின்னா, இப்போ அக்கா அப்படின்னாலே இவங்க தான் வருவாங்க பாருது. அக்கானாலே இவங்க தானா? நிறைய அக்கா இருக்காங்களா? ஃபோர்த் 1915 கண்ணம்மா என்னது? கண்ணம்மா. 1950 இப்போ வரைக்கும் கண்ணம்மான்ற பேருக்கு இவங்க தானா? கண்ணம்மா. 1950 இருந்து கண்ணம்மா. ஒரு கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியல. எப்போதும் ஓகே கண்மணி, கரெக்டா லவ். நாங்கள் 5வது கேள்வி படிங்க. எங்கேயும் எப்போதும் ஓகே கண்மணி கரெக்டா லவ் பண்றவங்களை கண்டுபிடிப்பாங்க. 5வது எஸ் வி. தமிழ் சினிமாவின் இன்னசென்ட் அம்மா 6th. இன்னசென்ட் அம்மானா சரண்யா பொண்ணுவண்ணன். இது சொல்லலாம். சரண்யா பொண்ணுவண்ணன். சரி, ஓகே. இப்போ அவங்க 2 சொன்னாங்க, நீங்க அட்லீஸ்ட் 3வது சொல்லுங்க. இப்போ வந்து 5வது கேள்வி இப்போ இன்னொரு ரெடி படிங்க. எங்கேயும் எப்போதும் ஓகே கண்மணி கரெக்டா லவ் பண்றவங்களை கண்டுபிடிப்பாங்க. சார் பஸ்ஸர் எடுத்துருங்க சார். நீங்க இவங்களோட வைஃப் இருக்காங்கல்ல. இவங்க வைஃப்ங்க. இப்போ ஆன்சர் போடுவாங்க பாருங்க. டீம் கோவை சரளா கரெக்ட். கோவை சரளா சொன்னீங்களா? சொன்னோம். சரண்யா பொண்ணுன்னு சொன்னீங்களா? சொன்னோம். ஓகே, டன். அத இங்க பாருங்க. வினோதினி, மனோரமா, மனோரமா. ஆமா, தேவதர்ஷினி, தீபா. சாரி, தீபா அந்த இதுல வருவாங்கல, ஜெயிலர். தீபாக்காவா? ஓகே. ஓகே, சூப்பர். இப்போ 2 பேருமே ஆளுக்கு 2 சொல்லி வச்சிருக்கீங்களா? அப்ப தேர்ட் ரவுண்ட் போய் தான் ஆகணும். ஐ மீன் தேர்ட் क्वेश्चन இது போலாமா? வந்து பஸர் வச்சா போட்டுறேன். யாரு அதிகமா சொல்றீங்க அவங்களுக்கு தான். ப்ரோ கடகட மொத்தம் 6 இருக்கும்னா 6 இருக்குல்ல, அதுல நீங்க ஒரு 4 சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு தான். நீங்க 3 சொல்லிட்டீங்க, இவங்க எதுவுமே சொல்லலாம் கூட நீங்க தான். யார் மேக்ஸிமம் யார் அதிகமா சொல்றாங்களோ அவ்வளவுதான். லாஸ்ட் ஒன் போலாமா? டீம் போத் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸ். டைரக்டர் இருக்கும், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்கும். பாண்டியராஜ் சார். ஒரே என்னது அது? ஒரே நான் லீனியர் ஷாட்டில் படம் கொடுத்த இயக்குனர். பார்த்திபன் சார். பார்த்திபன் சார். சரி, ஓகே. சார் செகண்ட் கேள்வி என்னன்னு படிங்க. தன் பெயரில் 2 விலங்கு. தன் பெயரில் 2 விலங்கு பெயர்களை கொண்டவர். சிங்கம்புலி. அடுத்து ஆதி குணசேகரன். ஆதி குணசேகரன் என்றாலே நினைவுக்கு வருபவர். ஆதி குணசேகரன் என்றாலே நினைவுக்கு. அன்னைக்கு காலைல 6 மணிக்கு ஆதி குணசேகரன் என்றாலே நினைவுக்கு. ரோபோ சங்கர் 5வது. அன்னைக்கு காலைல 6 மணிக்கு. ரோபோ சங்கர் சார். 6 இயக்குனராக தொடங்கி காமெடி நடிகராக மாறியவர். 3வது கேள்வி அது. லாஸ்ட் இயக்குனராக தொடங்கி அது வந்து லாஸ்ட் 6th. யார் ரைட்? இப்போ 3வது என்னது? ரஜினி. நம்ம 6வது போலாம். 6வது என்னன்னு சொல்லுங்க. 3வது வந்து ஆதி குணசேகரன் என்றாலே நினைவுக்கு. ரவிக்குமாரா? ஆதி குணசேகரன். ஆதி குணசேகரன். மனோபாலா 6வது. 5வது மட்டும் மிஸ் ஆகுது. 5வது தொடங்கி 5வது வந்து அன்னைக்கு காலையில 6 மணிக்கு. இல்ல அது சொல்லியாச்சு. எது மிஸ் ஆகுது? இன்னைக்கு காலையில 6 மணிக்கு. ஆதி அப்படியா? இது வந்து ரோபோ சங்கர் இல்ல. ஓ, 5வது. ரோபோ சங்கர் இல்லையா? ரோபோ சங்கர் இல்ல, 5வது. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அந்த சீன்ல வருவார் ஒருத்தர். அம்மா ஒரு டைரக்டர். அது அவர் பேர்ல ஒரு பாட்டு கூட ஒன்னு இருக்கு. கத்து வரல. ஓ மரியாவா? சரி, இப்போ பேலன்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாட்டுல அந்த லிரிக் ரவி மரியாவா? சரி, ஓகே. டீம் ஆன்சர் போட்டுருங்க, பாத்துருவோம். அதிகமா நாங்க தான் சொல்லிருக்கோம். பாருங்க. சிங்கமொழி நீங்க சொன்னீங்க, பார்த்திபன் அவங்க சொன்னாங்க, ரமேஷ் மனோபாலா சொன்னீங்க, ரவி மரியா சொல்லியாச்சு. அந்த பக்கம் மாரிமுத்து அந்த சீரியல்ல ஃபேமஸ் ஆனார்ல, நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். நீங்க தான் அதிகமா சொல்லிருக்கீங்களா? டீம் இப்போ அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வர எனக்கு. யார் அதிகமா சொல்லிருக்கா? S2 ஆமா, ஓகே. 3 சொல்லிருக்கோம். கலக்குவேன் கட்டோங்கட்டி கலக்கனோட வின்னர்ஸ் S2 டீம். சரிதான். சூப்பர். லங்கா கட்ட விட்டு வரீங்களா? யார் வரது உங்க டீம்ல இருந்து? சரிதான். வாங்கண்ணா. இது வந்து மேக்ஸிமம் பிரைஸ் வந்து 2000. பார்த்தாலும் அது வரதுதான வரப்போகுது. நான் பார்த்தா மட்டும் போலாமா? பார்க்க கூடாது. ஒன்னு என்ன உழுதுனே ஒண்ணுல எவ்வளவு இருந்துச்சு? 2003. ஓகே, S2 டீம் செகண்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்கிறது 200 ரூபாய். மொத்தமே 600 ஜெயிச்சிருக்கோம். மொத்தம் 600 ஜெயிச்சிருக்கீங்க. 2 ரவுண்ட் ஜெயிச்சு 600. அவங்க அடுத்த ரவுண்ட்ல 700 ஜெயிச்சாங்கன்னா போய்டும் காசு. அதுக்கு நாங்க ஜெயிக்கணும். இல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. பார்க்கலாம்.
ஒரு டீம்ல ஒருத்தன் தற்கொலையா இருந்தா பரவாயில்ல. டீமே நம்ம வந்து பேரை இல்ல, மாத்தி இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க எல்லாம் அடிப்பாங்க. ஒண்ணுதான் ஏதோ. இப்படிதான் போச்சு இந்த வரலாறு, இப்படிதான் நடந்திருக்கு. போலாம், போலாம், ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் ஜெயிப்பாங்க, லாஸ்ட் இவங்க ஜெயிச்சு ஒரே வாட்டி விட்டு பெரிய காசு போயிடுவாங்க. எடுத்துருவாங்க. நாங்க பிளான் பண்ணதே ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ஈஸியா இருக்கு, அது ஜெயிச்சிடலாம் தான் பிளான் அதுலயே ஈஸியான அடிச்சாங்க. ரவுண்டே அதுவே விட்டாச்சு. நம்ம பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரத்தோட 3rd ரவுண்ட். வாரி வரி 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 வா வரி. வாரி வரி 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 வரி. இந்த ரவுண்ட் எப்படி இருக்கும்னா fill in the blanks மாதிரி. ஒரு டயலாகோ ஒரு ஏதோ ஒன்று பாட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு blank வச்சிருவோம், நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஃபேமிலி சாங் ஸ்பெஷல், ஒரு குடும்ப பாட்டு அதான் இருக்க போகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. Okay. டீம் குடும்ப பாடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அத்தி அத்திக்கா அடிச்சிட்டோம். அத்தை மடி மேலே. அப்போ சொல்லுங்க. ஆடி கிடந்தால் சுகமல்லோ தத்தி தத்திக்கா சொல்லுங்க. தத்தி தத்தி நடந்தால் அவ்வளோதான் தங்க முடிஞ்சுச்சு. கிளிகள் நாமல்லோ சொல்லுங்க, லிரிக் சொல்லுங்க கரெக்டா. தத்தி 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 தத்திக்கா. நீ நடந்தால் தங்க இல்ல 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 கிளிகள் பெருசா வரும் நாமல். பெருசா வரும் பெருசா வரும். அத்தை மடி மேல அத்தி ஆடி அத்திக்கா கிடந்தால் அத்தை மடி மேலே ஆடி கிடந்தால் சுகமல்லோ தத்தி தத்திக்கா தங்க கிளிகள் நாமல்லோ. தத்தி தத்தி நீ தத்தி நடந்தால் தத்திக்கா தத்தி தத்திக்கா தத்தை அத்தி அத்திக்கா அத்தி அத்தை மடி மடி மேலே ஆடி கிடந்தால் சுகமல்லோ தத்தி தத்தி தத்திக்கா நீ நடந்தால் தங்க கிளிகள் நாமல்லோ. அத்தை மடி மேலே தத்தை மொழி பேசும். ஐயோ அந்த சைடே போல ஒரு தத்தி தத்திக்கா தாவி தத்தை நடந்த சொன்னேன் நான். அப்படி தத்தை சொன்னீங்க, அப்புறம் டைவர்ட் பண்ணி தத்தை விட்டாரு. சொல்லிட்டாருங்க அவரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. மார்க்காச்சு கொடுங்க. நோ 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 ஜீரோ. சரி, டீம் செகண்ட் கொஸ்டின். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகளை எனக்கு சூட்டினால். ஐயோ ஃபர்ஸ்ட் லைன் தெரியுங்க எனக்கு, செகண்ட் லைன் தான். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. சிலுவைகளை நீ சூட்டி. இல்லங்க, அது அதுல இருக்குது சொல்லிருக்கீங்க, இத சொல்லுங்க. அதுதான் சேர்த்து பாடினாதாங்க வரும். எனக்கு ஒரு வாட்டி அப்படி பாடுங்களேன். என்ன பண்ணி எனக்கே தெரியலையே. அது படிங்களா ப்ளீஸ். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எனக்கு சூட்டினாய் ஆ. டேஷ் டேஷ் வானத்தை போலே மாறினாய். அரை மார்க் கொடுத்துக்கலாம் நமக்கு. இது வந்து கேப்டன் சார் படம், விக்ரமன் சார். அப்படியா? விக்ரமன் சார் படம். அதான் வானத்தை போல தான் அந்த படமே. ட்ரை பண்ணலாம். சிலுவைகளை நீ செம்ம சுமந்து. வானத்தை போல படம் தான். ஆமா. ஒரு வாட்டி அது அப்படி பாடுங்களேன், எனக்கு பாடு. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எனக்கு சூடினாய். தானனனே இல்ல, தானனனேலாம் வேணாம். அது அதுக்கு நான் எதுக்கு நீங்க நிக்கிறீங்க அப்போ? அதுக்கு பதிலா அந்த வார்த்தையை கேக்குறாங்க. அதுல அவர் ஜாலி நின்னு ஒரு காசு வாங்கினு. கஷ்டங்களை நீ சுமந்து வானத்தை போல மாத்தின. அப்படியா? ஓகே, அவரு தப்பா சொல்றாரா என்னன்னு நாங்க சொல்லிடுறோம்பா. அவர் தப்பா சொல்றாருன்னா பறவைகள்லாம் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் கஷ்டத்தை நீ சுமந்து நீங்க எழுதினீங்க, லிரிக் நல்லா இருந்துச்சு, ஆனா அதுல அது வரல. சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை அரை மார்க் கன்ஃபார்ம் தான் எங்களுக்கு. புரியல. எங்களுக்கு 2 பேருக்குமே 0. ஓகே சூப்பர். இது மாதிரி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நான் சரித்திரம் நான் இந்த இதுல இப்படி நடந்ததே இல்ல. யாராவது ஒன்று சொல்லிடுவாங்க, என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே டீம் தேர்ட் கொஸ்டின். பாசமான புலிங்க. பாசமா அவங்க தான் அவங்க வச்சாங்க. பாசம் உள்ள புள்ளிங்க கூட 10 நாள் தூங்கலாம், பாசம் உள்ள இந்த வீட்டில் ஒரு நாளும் தூங்க முடியாது. அவ்வளவுதான் போடுங்க. எது இப்ப அவங்களுக்கு பாடி காமிச்சிங்களா அந்த மாதிரி பாடி. பாசமான புள்ளிங்க கூட 10 நாள் தூங்கலாம், பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டாய் மாறலாம், நாள் முழுக்க படிக்கட்டாய் மாறலாம். ஆமா நான் சரித்திரம் நான் குட்டையை குழப்பாதீங்கன்னா வந்துருச்சு. பாருங்க, அவர் ஏதோ பண்றாரு, கெடுக்காதீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஃபோர்த் டீம் கவனிச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின். அடிங்க. அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடி பூமி பந்தை. அவ்வளவுதான். பூமி போல சுவட்டி விட்டால் தான் அது வரும். நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வந்து டேஷ் விடக்கூடாது எங்களுக்கு? அது விட்டுருந்தா அப்புறம் ஏன் நீங்க தான் விடக்கூடாதுன்னு கேட்பீங்க, தெரியாம இருந்துட்டு. இதெல்லாம் நல்லா கேட்ட பாட்டுப்பா டெய்லி. அது இருக்குல்ல, சொல்றேன் புள்ளில் ஆனந்தம்னு வரும். புள்ளில் ஆனந்தம் அதுக்கு முன்னாடி 2 வார்த்தை வரும். நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம அடுத்த படிக்க போயிடலாம். இல்ல தப்பா சொன்ன ப்ராப்ளம் இல்ல, ட்ரை பூமி பண்ணி பந்தை தூக்கி சுமக்கும் பூண்டில் ஆனந்தமா. சமயம் எழுதுறீங்க, ஆனா பின்றீங்க நீங்க. தூக்கி சுமந்தால் இவரு பந்தை போலன்னு வேணா வரும். அவ்வளவுதான். டீம் ஆன்சர் போடுங்க. சத்தியமா இதை கெஸ் பண்ணிருக்க முடியாதுல்ல. ஓ பூமி வந்து முட்டி வந்து முட்டி வந்து ஃபுட்பால் மாதிரி அடிக்கிறாங்களா? இவ்வளவு அழகா வரி இல்ல நல்லா இருக்கல. தூக்கி சுமந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சரி ஓகே. அதுவும் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் கொஸ்டின். அடிச்சிருங்க ப்ரோ. அண்ணா பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே, அழகாய் பூ பூத்திட வேண்டி. காய்கள் யோ பூ பூனா காய்க்கு போயிடுறியா? வரணும்ல அப்படியே. எங்களுக்கு இது வீடு வந்தா படிக்கிட்டு வருது. எங்களுக்கு இது கொடுங்களேன். பூ வந்தா காய் வரணும்ல. வரணும்ல. திறந்து போட வேண்டுமே. தலைவா அழகாய் பூ பூத்திட வேண்டி
டேஷ் டேஷ் என இடுமே மேல முடியும். சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டியே பூ பூத்திட வேண்டியே வாழ்க்கை அழகாய் பூ பூத்திட வேண்டியே வாணா 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 உள்ள வாணா. நாங்க சொல்லலாமா? சரி ட்ரை பண்ணுங்க. அது அப்படியே பாடுங்களேன். ஜி முடிஞ்சிச்சு ஜி. அண்ணா இருங்க இருங்க அவங்க ட்ரை பண்ணா மார்க் கொடுப்பேன் நான். அதெல்லாம் கொடுக்குறது ட்ரை பண்ணு. நீங்க சொன்னீங்களா சொல்லல நீங்க சொல்லல. ஒரு ஆப்ஷன் நான் பாடுறேன். பிறந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டியே. வேர்கள் இங்கு நீண்டிடுமே. வேர்கள் இங்க இல்ல வாங்காமலே இருந்திருக்கலாம். அது இல்லையா? வேர்கள் தான் வரும். வேர்கள் மட்டும் தான் வரும். அதுக்கு அப்புறம் வரது வேற. ஐயா ஈர்த்திடுமே நீங்க சொல்லிட்டீங்க. வேர்கள் நான் ஈர்த்திடுமே நான் சொல்லவே இல்ல. மேல முடியும் தான் சொன்னேன். வேர்கள் நீங்க அவசரப்பட்டு சண்டை போடாதீங்க சரித்திரா. நான் தெரிஞ்சிச்சல. வேர்கள் கரெக்டா சொல்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பால் ஊத்திட்டாங்க. இப்போ இந்த ரவுண்ட்ல நாங்க தான் ஜெயிச்சிட்டோம். நாங்க மட்டும் தான் சொன்னோம். 5 கேள்வி போச்சு நினைக்கிறேன். ஒன்னு சொல்லிருக்கலாம்யா. சே இந்த இந்த தேர்ட் ரவுண்ட்ல வெற்றி பெற்றது S20. இப்போ லங்கா கட்டி விட்டுருவோமா? குருடுமா? அதுக்கு முன்னாடி இப்போ அது ஃபேமிலி ரவுண்டு போச்சுல, அதனால இந்த படம் பார்த்தா எனக்கு என் ஃபேமிலி ஞாபகம் வந்துடும், ரொம்ப கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி படம் இருக்கும்ல. எனக்கு இருக்கு எம்டன் மகன் பார்த்தா எனக்கு அப்படியே எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கா அந்த ஞாபகம்லாம் வரும். எனக்கு அந்த படம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க படமும் ஏதாவது ஒரு சீனும் சொல்லுங்கள். அது ஃபன்னியாக இருக்கலாம், எமோஷனலாக இருக்கலாம். இந்த பாருங்க எம்டன் மகன் பிஜிஎம். எங்கள் அப்பா இதே தான். ஏன்டி அவன் கறி திங்க மாட்டான்? இல்லைங்க, அந்த சீன்லாம் நடக்கும் வீட்டில். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே சபரீஷ் நீங்கள் சொல்லுங்கள். இது இல்லத்துல வேணாங்க. அந்த மாதிரி படம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சீன் வேணா இருக்கு. சொன்னா சொல்லுவேன். திரும்ப நான் வீட்டுக்குள்ள போகணும். தப்பான சீன் என்ன சீன் சொல்ல போறீங்க? ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்படிங்கிறீங்க? இல்ல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எடிட்ல தூக்கிடலாம் சொல்லுங்க. இல்லை நம்ம மொமெண்ட் இப்படி தான் உச்சு பேத்து. ஆக்சுவலாக இப்போ ஷூட்டுக்குலாம் வந்துடும் பார்த்தீங்களா? அப்போ டக்குன்னு என் ஒய்ஃப் இருந்து ஒரு ஃபோன் வரும். எப்போ வரீங்க? ஆமா அதுதான் எங்கள் வீட்டில். மைனா எப்போ வரீங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதா? இதை கட்டே பண்ணாம போடுங்கண்ணே. ஒரு துளி கட் ஆக கூடாது இதுல. தலைவா சபரீஷோட மனைவி கிட்ட இருந்து ஃபோன் வந்தா எப்போ வந்தீங்க எப்போ வரீங்கன்ற ஃபீல் வருமா அப்படின்னு சபரீஷ் சொல்லிருக்காரு. பேசுன மாதிரி போடுவாங்க. ஓகே மைனா படத்துல வர எப்போ வரீங்க சீன் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? அது வந்து சும்மா கனெக்ட் ஆகும்னு சபரீஷ் சொன்னீங்க. என்னடா புத்தலாட்டாது? அது எனக்கும் சீனா தான் இருக்கு. என்ன சீனா இருக்கு? படிக்காதவன்ல வரும்ல, எல்லாரும் வந்து பயங்கரமா படிச்சிருப்பாங்க. இவன் என் கடைசி பையன், இவனை பத்தி பெருசா சொல்லிக்க ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி என்னைய சொல்லுங்க. ஓகே ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் விஸ்காம் படிச்சுட்டு MBA. அப்புறம் என்ன அதே அப்படி சொல்றாங்க? விஸ்காம் MBA. அதான் அது படிச்சுட்டு படிக்காதவன். அது சும்மா ஜஸ்ட் பாஸ். சூப்பர் ப்ரோ. தன்னடக்கம். நீங்க தங்கம். ப்ரோ நான் அதிகமாக இருந்ததே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருக்கப்போ இந்த தி பாய்ஸ் அப்படின்னு ஒரு ஜி ஃபேமிலி படம் 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 ஃபேமிலி படம் படம் சொல்கிறேன். அது படம் தான். அது ஃபேமிலி படம். பழைய ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்குறப்பையும் சொல்ற படம் நான் பார்க்கலப்பா. ஏய் அது பார்க்கலையா? செம்ம ஜாலி. நீங்க வேற ஏதோ பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி கூட்ட போயிடுவோமா? ஓகே வாங்க. நான் S2 டீம்ல இருந்து ஒருத்தர். ஓகே வந்து உருட்டுங்க. யார் வரீங்க? போடுங்க தயவு செஞ்சு. தேர்ட் வந்து 3000 தான் மேக்ஸிமம் பிரைஸ். போடுங்க போடுங்க போடுங்க. ஒண்ணு விழுமா? 6 எவ்வளோ? 2000 கடைசி. 2000 2000. 2000. சூப்பர்யா, உருப்படியான வேலை பண்ண. இப்ப தெரியுதாயா உன்னை உருட்ட சொன்னது? 2000. இந்த பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரத்தோட 4th ரவுண்ட். கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரியா. இது வந்து எப்படின்னா கோலிவுட்னு சொல்லி ஸ்கூல் டேஸ் எல்லாம் விளையாடிட்டு போனோம். நாங்கள் ஸ்கூல் டேஸ் படிக்கும் விளையாடிருந்தோம். நீங்கள் என்ன தெரியல. ஹீரோ ஹீரோயின் படம் பேர் பாட்டு பேர் சொல்லி விளையாடுவோம். ஒரு 3 க்ளூ கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்று ட்ரை பண்ணிடுவோம். ஆமாம் போ. ஒரே படம் எல்லாமே ஒரே படம். அது மொத்தமும் ஒரே படத்தை சேர்ந்தது தான். இந்த வாட்டி ஹீரோ சப்போர்ட்டிங் ஸ்டாரோட வரும். என்ன ஓகே. இந்த ஹீரோ சப்போர்ட்டிங் ஸ்டார் படத்தோட பாட்டு, பேர் படம். டீம். ஐயோ ஸ்டார்ட். இதானே போடுங்க. அடிச்சோம். முதல்ல நாங்கள் அடிச்சோம். இது வாமாப்பா. நாங்கள் அடிச்சோம். சரி ஓகே சொல்லுங்க. இது பாத்துட்டாங்க. வரேன். உதயநிதி நடிச்சது வடிவேல் சார் மாமன்னன் படம். உதயநிதி சார் வடிவேல் சார் வடிவேலு மாமன்னன் படம். அதுக்கப்புறம் அந்த பாட்டு மன்னா மன்னா பாட்டு ஒரு பாயிண்ட் எங்களுக்கு. மாமன்னா. இதுதான் வார்ம் அப். போதும் அவ்வளவுதான். இதுதான் வார்ம் அப்னு சொன்னேன். நான் வார்ம் அப்னு சொன்னது இதான். ஏ மன்னா அப்படியே பறக்கறாரு. ஓகே போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க தான் ட்ரை ஹீரோ பண்ணுங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர், மூவி, சாங். ஆமா. அதான் அதில் எழுதியிருக்கேன். ஏல யார் இருக்கா? ஆர்யா சார், அரவிந்த் சாமி சார், அர்ஜுன் சார். இந்த ஹீரோக்கு வந்து புகைச்சே பிடிக்காது. செம்ம காண்டா வரு. அஜித் சார், அர்ஜுன் சார். புரியல எடுத்து க்ளூ கொடுக்குறீங்க. க்ளூ கொடுப்பேன். உங்களுக்கு கொடுப்பேன். இது வந்து அந்த ஆள் ஆரம்பிப்பேன். அவங்களே பாவம் விடுங்களேன். அஜித் சார், ஏல யார் இருக்கா? யார் ஆர்யா சார், ஆரம்பமே பாட்டு. ஆரம்பமே. என்ன பாட்டு? பாட்டு ஒழுங்கா சொல்லுங்க. கரெக்ட்டா? அடடட ஆரம்பமே. ஓகே லெட் மீ செக். டீம் கரெக்ட்டா?
ஓகே குழந்தை மூச்சுக்கிச்சு பரவாயில்ல. செகண்ட் கொஸ்டின் உங்களுக்குண்ணா. டிபிஎம்கே ஏதோ கட்சி கீழே பேர் யார் ஹீரோ இருக்கா? தெரியலையே. பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரா? ரமதான். அமுக்கெல்லாம் வேண்டாம். இவர் வந்து தமிழ் ஆக்டர் கிடையாது, மலையாளத்துலேருந்து இங்கே வந்தவர் அப்படி வச்சுக்கலாம். ஓகே. தமிழ்ல வரும் நீங்க ஆரம்பிக்கும் ஏங்க க்ளூ கொடுத்துட்டேன்லங்க. மலையாளத்துலேருந்து இங்கே வந்திருக்காரா? அப்போ யார் பீல? மலையாளத்துல யார் ஒரு வாப்பில? நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க, திருப்பி உங்ககிட்ட கேட்குறாரு. நாங்க சொல்லலாமா? அப்ப அந்த பாயிண்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க எடுத்துறீங்க. என்னன்னு தெரியல. பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜ் சார். ஆமா. பி வந்து தமிழ் படமா இது? தமிழ் படம் தானா? பாவனாவா? ஆக்டரா? ஹீரோ Some actor. ஹீரோ இவரு இங்க Supporting பாருங்க. character என்னது? இதோன்னு சொல்றேன். அவருக்கு இனிஷியல் ஒன்று வரும். இனிஷியலோட சேர்த்து தான் அவர் பேரே சொல்லுவாங்க. அப்போ பிடிங்க. இனிஷியலோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஆமா, இது வந்து அவர் பேர் மட்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இனிஷியல் ஒன்று வரும். இதுக்கு முன்னாடி இனிஷியல் வரும். பிரபாஸ் அவரா? ஒருவேளை பிரபாஸ். இது வந்து இல்ல இது பிரபாஸ் பிருத்திவிராஜ் தான். மலையாளம் பிருத்திவிராஜ் தான். இது பிருத்திவிராஜ் தான் கண்டிப்பா. ஓகே. இது வந்து பிலனா அவருக்கு இனிஷியல் என்ன வரும்? கே பாலச்சந்திரா. எஸ்பி பாலசுப்ரமணியனா? எஸ்பி பாலாஜி. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சான். நாங்க சொல்லிட்டோம். ட்ரை பண்ணுங்க. பிருத்திவிராஜ் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், மொழி காற்றின் மொழி. காற்றின் மொழி சாங். எப்படி சொல்லி ஃபோன் எடுங்க. ஃபோன்ல எதனா அனுப்பிச்சு ப்ரோ விட்டாங்க. ஃபோன்லாம் வெளில லாக்கர்லயே வச்சு நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் பிஏ வந்து பிரம்மானந்தம் சார் நினைச்சேன். அப்புறம் தான் நீங்க இனிஷியல் சூப்பர் சொன்னீங்க. சூப்பர் நான் சூப்பர். சொன்னேன். அண்ணா இவர் பாருங்க, நான் கொடுக்குற க்ளூல இருந்து எடுக்கறாரு அவரு. இவர் சொன்னாரு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन உங்களுக்கு. எங்களுக்கு. உங்களுக்கு ஆர்எம் எஸ். ஆரமா? ஆரம் எஸ்எம். ஆர்ல யார் இருக்கா? ராஜ்கிரண் சாரா? 1999ல வந்த படம். அப்பதாங்க நான் பிறந்தேன். ரஜினி சார். இது வந்து ஒருத்தரோட 50வது படம், ஒரு பொலிட்டிக்கல் படம். ஒரு பாட்டு செம்ம ஃபேமஸ். லெஜெண்டரி சிங்கர் ஒருத்தர் பாடியிருப்பாரு அந்த பாட்டை இதுல. ஆர்ல யார் இருக்கா? ராஜ்கிரண் சார் அந்த டைம்னா ராஜ்கிரண் சார், ரஜினி சார், ரஞ்சித். செம்ம பாட்டு ஒன்று இருக்கு. அதுல அந்த ஒரு கேரக்டர் இறந்துரும். அந்த கேரக்டரை வச்சு இந்த பாட்டை பாடுவாங்க. தளபதி நினைச்சேன். சாரி. ஒரு கவனிச்சிங்களா? கேரக்டர் இறந்துரும். அந்த கேரக்டர் உட்கார வச்சுட்டு இந்த பாட்டு நடக்கும் சுத்தி. நல்ல குழு கொடுத்துட்டு நான் சூப்பரா சொல்லலாம். ஒரு குழந்தை கூட சொல்லலாம் அப்படின்னு படத்தை சொல்றோம். படத்தை சொல்லுங்க. நான் குழந்தை கொடுத்த ரெஃபரன்ஸுங்க அது. படம் சொல்லுமா? ஹீரோ பேர் வந்து ஒரு இசையமைப்பாளரோட பேர் வரும். அவ்வளவுதான். இதுக்கு மேல குழு கொடுக்க மாட்டேன். சரி ஓகே. ஆர்ல யார்? ஐயா, ராஜா சார். ஆர்ல யார் இசையமைப்பாளர்? அண்ணா முடிஞ்சு ட்ரை பண்றீங்களா? நாங்க எங்களுக்கு டைம் கொடுங்க கொஞ்சம். அவங்களுக்கு கொடுத்தீங்களா? க்ளூ கொடுத்தோனே வெறித்தனமா புடிச்சிட்டேன் நீங்க. இல்ல ஹீரோ ரஹ்மான். ரஹ்மான் அது மட்டும் க்ளூ கொடுத்துட்டீங்க. ரஹ்மான். Thank you. மொத்தமா வந்துருச்சு. ஐயோ இந்த பாட்டுல அவரை உட்கார வச்சுட்டு அவர் இறந்துருவாரு பாடுவாங்களா? நான் தளபதி படம் நினைச்சு ரஜினி சார், மம்முட்டி, தளபதிக்கு பதிலா எஸ் இருக்கே தளபதி என்ன சொல்லலாம்னு பாத்தீங்க? டீம் சந்தேகப்பட்டேன். பாரேன் இவரு இல்ல. தளபதி என்ன போடுவாரு இவரு? கொஞ்சம் யோசிச்சிருந்தா சொல்லிருக்கலாம். டீம் நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்குண்ணா. சூப்பர் படம். ஐயா அம்மா. ஏன்னா நான் சொல்றேன் கொடுக்குறேன். இந்த பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ரமேஷ் திலக். ரமேஷ் திலக் அவரு. மணிகண்டன். குட் நைட். என்னல என்ன சாங்? இங்க தாண்டா சத்தம் சேகர். என்னல நாங்காலி. ஓகே ஓகே, மொத்தமாவே தப்பு. எல்லாமே கரெக்ட். டக்குனு பாயிண்டிங்களா? சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த क्वेश्चन, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. டீம் இப்போ கண்டுபிடிக்க எப்படி நீங்க தான் சொல்ல போறீங்க? அவ்வளவுதான். ஆஹா சொல்றாங்க போல இருக்கே. பொலிட்டிக்கல் படம். இப்போ நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோக்கு இதை ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிப்பாங்க இந்த படத்துல இருக்க சீன்ஸ் எல்லாம். கொடி. தனுஷ், கருணா சார், கொடி. தனுஷ் சார், கருணா சார், கருணாஸா? கே கருணா சார். கே கருணாஸ். ஓகே, இந்த படத்துல தனுஷ் அப்பாவா நடிச்சிருப்பாரு. தனுஷ் அப்பாவா? ஓகே, அவர் படத்தை சொல்லிட்டோங்க விடுங்க. கொடியில அவரு தாங்க அப்பா. காளி வெங்கட் சார் நடிச்சிருப்பாரு. ரெண்டுமே சப்போர்ட்டிங் ரோலா தான் போனோம். அப்பா கேட்ட சப்போர்ட்டிங் இல்லையா? அப்போ எனக்கு புரியலையே. வேற அவரு எப்படி சொல்றது, கேமியோ மாதிரி இருக்கும்ல. அதனால சரி, தனுஷ் சார், காளி வெங்கட் சார், கொடி, சிரிக்கி வாசம் பாட்டு. அத வரவாக்கிறதுக்கு தான் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. சீரியஸா அவர்கிட்ட போய் சண்டை போடுறீங்க நீங்க. அத கூட புரிஞ்சிக்க முடியாத குழந்தையா இருக்காங்க. என்ன பண்றது? உங்களுக்காக சப்போர்ட் பண்ண என்கிட்ட சண்டைக்கு வரீங்களே. சண்டைக்குல வரலங்க. நான் கருணாஸ் வருவாரு என்னன்றது. நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணேன்? என்கிட்ட சண்டைக்கு வரலாம். கேரக்டர் நல்லா இருக்கும். ப்ரோ பயந்து கூடாது. ஹேண்டில் படத்துல இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் படத்துல அந்த சரண்டர் ஆயிட்டான். நாங்க பயந்துட்டோம். என்ன விட்டுருங்க. லாஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு தான். நீங்க கேட்டிங்கன்றதுக்காக சண்டை போட்டு வாங்கிருக்கேன். சொல்லுங்க. சரி, அப்ப அப்படியே சொல்லி விடுங்க. அப்படிலாம் சொல்லி கொடுக்க முடியாது. ட்ரை பண்ணுங்க. ஓகே, எங்களுக்கு தான். நமக்கு நான் சொல்லட்டுமா? தப்பா சொன்னீங்கன்னா அப்படியே முடிச்சு விட்டுருவேன். கருணா சார், கென் கென்னு பாயிண்ட் வராது. இது வராது. கண்டிப்பா வராது. படம். இது என்ன பாட்டு?
முட்டை கலக்கி கென்னு இது என்ன அவரு அந்த மலையாள ஆர்டிஸ்ட் அவங்க அப்பா டைமர் என்னாச்சு ப்ரெஷர் போட்டுடுங்க. அவர் பேர் சொல்லுங்க. கென்னுங்க யூத்துங்க முட்டை கலக்கி சாங்குங்க. ஒரு க்ளூ கொடுங்க. ஒரு டைரக்டர் பேரு. சபர் உங்களால தான் பிரச்சனை வந்து அங்க போயிருக்கிறேன். சமுத்திரகனி. ஐயா உங்க அப்பா பேர் எப்படி சமுத்திரகனி வரும்? ஆமா. என்ன சமுத்திரகனி இல்ல டைரக்டர் பேருன்னு ஆமா சொன்னாரா? ஒரு டைரக்டர் இருக்காரு இந்த பேர்ல. ஐயோ அவருக்கு நமக்கு தேவை அப்பா. அந்த அப்பா பேர் அவரு மலையாள ஆர்டிஸ்ட் இல்ல? மலையாள ஆர்டிஸ்ட். நீங்க எப்படி சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ அடிதான் பார்த்தாரு. அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு எங்க டீம் ஜெயிக்கிறது. குழந்தைங்க பாவம். கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சு. இப்பதான் பால்வாட்ல இருந்து வெளிய வந்து பதில் சொல்றாங்க. முடிஞ்சு. இன்னொரு கண்டுபிடிச்சாச்சுல. இல்ல 4 சொன்னாதான் முடியும். அதான் இன்னும் ஒரே ஒரு க்ளூ கொடுங்களேன் அந்த எஸ்க்கு மட்டும். எஸ்ல ஆரம்பிக்கிறேன். இவர் வந்து காமெடி டைரக்டர். இவர் எடுத்த காமெடி படம் மட்டும் தான் எடுப்பார் இந்த டைரக்டர். அவர் பேரு. ஆமா காமெடி படம் மட்டும் தான் எடுப்பாரு. நிறைய படம் சுத்தமா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனா காமெடி படம் மட்டும் தான் எடுப்பாரு. ட்ரை பண்ணுங்க. சுராஜ். ஓகே சூப்பர். இந்த ரவுண்ட்ல வெற்றி பெற்றது சிக்கி மங்கி சிக்கி பாப்பா. குழந்தைங்க வெற்றி பெற்றுச்சு. சூப்பர். ஒரு ரவுண்டோட போறோம். வாங்க இந்த வாட்டி அடிச்சு நிறைய இது 4th ரவுண்ட். 4000 ரூபாய் ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு தான். ஓகே பரவாயில்ல விடுங்க. போலாமா? போலாம். இதை நீங்க உருட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ டாப் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ விஜய், அஜித், சூர்யா, ஆர்யா, இவங்கலாம் இன்னொரு கேரக்டர், ஒரு குணச்சித்திர நடிகர் கேரக்டர் எதனா எடுத்துக்கோங்க. இவங்க இந்த கேரக்டர் பண்ணி தான் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படமும் அந்த கேரக்டரை சொல்லுங்கள். ஓ இந்த ஆக்டர் வந்துட்டு இந்த படத்தில் பண்ணியிருந்தா இன்னும் பயங்கரமா சப்போர்ட்டிங் ரோலில். ஆமாம். கருப்பு வந்ததுல, இப்போ கருப்புல வந்து ஆர்ஜே பாலாஜி சார் கேரக்டர் வந்து அஜித் சார் பண்ணா நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது இல்லை ஐஸ்கிரீமில் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல காம்பினேஷனாக இருக்குது. சூப்பர். கருப்பு கோட்டு சீன்ல தலையா? அதாவது ஏங்க அது ஆர்ஜே பாலாஜி சார் பண்ண ரோல அஜித் சார் பண்ணா நல்லா இருக்கும். வக்கீலா ப்ரோ எங்க லைஃப்ல இப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகி ஏதோ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி யால ஒண்ணு ஆகாது. பயப்படவே போயிடாதீங்க. இங்கே முடிச்சு விட்றோம் மொத்தத்தையும். அஜித் சார் வந்து ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் பண்ணி தான் சூப்பரா இருந்திருக்கும். ஓகே அண்ணா நீங்க பண்ணதே நல்லா பண்றாங்க. உண்மையிலே எல்லா படத்துலயும் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எதுக்கு நம்ம மாத்தணும்? ஆமா சேப்பர் சைடு எல்லாரும் நல்லா பண்றாங்க. நம்ம ஏன் ஒருத்தர் படத்தை ஏதாவது ஒண்ணு பயப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணி விட மாட்டேன். ஏன் சூப்பரா சொல்லலாம்ல. இப்போ இவர் அந்த வில்லன் கேரக்டர் சொல்ல நல்லா தான் இருக்குது. இப்போ மங்காத்தால அர்ஜுனுக்கு பதிலாக விஜய் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். எனக்கு என்னோட ஃபீல். சூப்பருங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டுங்க. அவ்வளோதான். அதில் தப்பிச்சிடலாம்ல. அந்த மாதிரி இன்னும் இந்த படமும் பார்க்கல. நான் சரித்திரனா சேஃப் கேம் போடுறீங்க. இல்ல அந்த மாதிரி தோணல எனக்கு. சத்தியமா யாரையும் தோணல. இப்போ எனக்கு தோணுச்சு. அதுதான் தனி ஒருவன்ல. ஓகே நீங்க சொன்னதா எடுத்துக்குவாத. நான் எதுவும் சொல்ல ப்ரோ. நான் ஆக்சுவலா உடம்பு சரியில்லாம இருக்கேன். எனக்கு தனி ஒருவன்ல தம்பிராமையா கேரக்டர் யார் பண்ணிருக்கணும்? அஜித் சார் பண்ணிருக்கணுமா? என்ன சொன்னீங்க ப்ரோ? நீங்க பேசுறது தனி ஒருவன்ல தம்பிராமையா கேரக்டர் யார் பண்ணிருக்கணும்? பிரேக் தாங்க ப்ரோ. ஆனா இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ இந்த மாதிரி நடிகர்கள் பண்ணிதான். ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சில படங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சில படங்களில் கமிட் ஆக வேண்டியதாக இருக்கும். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அது கமிட் ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆர்டிஸ்டே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பண்ணியிருந்தா கூட அந்த கேரக்டர் அவங்க பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வெளியான அந்த படம், ஃபஸ்ட்டு படம் என்ன படம் அது, பரியரும் பெருமாளில் வந்து பார்த்தீங்கன்னா முரளி தான் வந்து முரளியோட சன் தான் வந்து நடிக்க வேண்டியது. அதர்வா முரளி தான் நடிக்க வேண்டியதான். ஏதோ காரணத்தினால அவரால் நடிக்க முடியல. ஆனால் அவர் வந்து ஒரு மேடையில் சொல்கிறாரு, அந்த படம் நான் நடிக்க வேண்டியது. ஆனால் அந்த கேரக்டர் பார்க்கும்போது நம்ம கதிர் வந்து வேற லெவலில் டிசர்வ் இட் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது தவிர இந்த மாதிரி ஞாபகத்தில் வரல. ஆமாம். அழகு அற்புதம். உருட்ட வந்துடுறீங்களா? என்ன சார் கேமரா சார் முதல் ரவுண்ட்ல நீங்க 500 600 700 200 300 வைக்கறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதாவது நீங்க பாருங்க அண்ணா, இவங்களுக்கு எல்லாம் டெம்ப்ளேட் மாத்தல. நம்ம ஆளுங்க டெம்ப்ளேட் கஷ்டப்பட்டு ரெடி. இப்போ லாஸ்ட் ரவுண்ட் நீங்க ஜெயிச்சீங்கன்னா 6000 8000 10000 இருக்கும். சுத்தி இருக்கவங்கலாம் கேன. இது ரொம்ப புத்திசாலி இவரு. ப்ரோ அது எப்படி ப்ரோ இப்படி போட்டா இப்படி இல்ல வரணும். ட்ரை பண்ணுங்க பாத்தீங்களா ப்ரோ? 6 வந்தா கூட நமக்கு லாபம் தான். நல்லா இன்னும் நல்லா போடு மேலே கீழே போடு 6 500 ரூபாய். ஐயோ இருக்கிறதுலே லோவஸ்ட். பரவாயில்ல. இந்த பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரத்தோட லாஸ்ட் ரவுண்ட் 10க்கு 10. இந்த ரவுண்ட் எப்படி இருக்கும்னா, ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு சர்வே மாதிரி எடுத்திருப்போம். அதில் ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அவங்க அதில் ஒரு டாப் 5 செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்ஸ்
இளையராஜான்னு சொன்னா உங்க மைண்டுக்கு வரது என்னது? யுவன் சங்கர் ராஜா. பாட்டு தான் வரும். பாட்டு அது மாதிரி சொல்றாருல, இது மாதிரி ஆடியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். என்கிட்ட வேற கொஸ்டின் இருக்கு, இது சாம்பிளுக்காக அதை நான் சொன்னேன். ட்ரை பண்ணலாமா? ஓகே, இது வந்து 1 by 1 தான் போவோம். 1 by 1. பெஸ்ட் ஆஃப் 3. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க தான் வரும்ல. ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஜெயிச்சாங்க, இவங்களுக்கு தான் போகும். போன ரவுண்ட் நாங்க தான் ஜெயிச்சோம். அது 2 ஜெயிச்சிங்க, அதனால விட்டு கொடுத்தது. மாத்தி பேசாதீங்க. 2 நீங்க ஜெயிச்சிங்க. தான் மாத்தி பேச கூடாது. அதுதான். நான் கேட்டாங்க போச்சு. எங்க பாருங்க பாவம். இப்போ ஜெயிச்சா ரெண்டாவது ரவுண்ட் யார் ஆடுவாங்க? ரெண்டாவது பாயிண்ட்க்கு ஒண்ணொண்ணா வருமா இல்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்களே ஆடுவாங்களா திரும்ப? இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, அடுத்து உங்களுக்கு தான் வரும். மாறும். ஆமா. எத்தனை கேள்வி மொத்தம் இருக்கு இதுல? 5 கேள்வி இருக்கும். பாத்தீங்களா 1 2 3 4 5 போடு. என்னத்துல வரேன் இது என்னை ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ இவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா இந்த கேம் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அந்த டாப் 5ல இவங்க ஒரு ஆன்சர் சொல்றாங்க, அது கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க தான் சொல்லுவாங்க. மறுபடியும் அவங்க தான் சொல்லுவாங்க. மிஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வரும்ல. அதுதான் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ மிஸ் பண்ணலன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபுல்லா அவங்களே சொல்றாங்களா? சொல்லிட்டு போட்டோம் 5மே ஜெயிக்கிட்டோம். அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு தான ஸ்டார்ட் ஆகும். நீங்க சொல்லுங்க. மறுபடியும் மொத்தம் 3 क्वेश्चन இருக்கு. அந்த மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கு, 5 ஆப்ஷன் சொல்லுவாங்க. இன்னொரு क्वेश्चन இருக்கு, அதுக்கு 5 ஆப்ஷன் நீங்க சொல்லணும். அதுதான் தலைவர் கேக்குறேன். முதல் கேள்வி நீங்க உங்களுக்கு கேக்குறீங்க. 5 ஆப்ஷன் சொல்றாங்க. அது ஆடியன்ஸோட இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, 5மே மேட்ச் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு. அடுத்து ரெண்டாவது கேள்வி கேக்குறீங்க. கேக்குறேன். அது அவங்க தான் உங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் கேக்குறேன். உங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி எத்தனை கேள்வி வச்சிருக்கீங்க? 3 கேள்வி வச்சிருக்கேன். அதான் 1 2 3. அதேதான். இப்போ 3 இங்க போவாது, 3வது டிசைடர்ல வந்து நிக்கும். நீங்க ஒன்னு சொல்லிட்டீங்க, இவங்க ஒன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டிசைடர் போய்டுவோம். ரெண்டுமே யாரோ ஒரு சைடு ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படியே நிறுத்திடுவோம். அதை ஒரே சைடு முடிஞ்சிச்சு. இப்போ 3 மேட்ச் விளையாடுறோம். நாங்க 4 சொல்லி நீங்க 5மே சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின்னர்னு சொல்லி முடிச்சிருவாங்களாம். கேம் போலாம். என்ன நம்பி விளையாடுங்க, பாத்துக்கலாம். போலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. குணச்சித்திர நடிகர்களை ஒரு திரைப்படத்தில் எதற்கெல்லாம் பயன்படுத்துவார்கள்? முக்கியமான ஒரு ரகசியம் சொல்றதுக்கு பயன்படுத்துவோம். எங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லுமா? நான் பாட்டு அப்படியே சொல்லிட்டேன். அது பண்ணிருக்கணும். இப்போ இது இல்லனா அவங்களுக்கு போய்டும்னே. பாப்போம். என்னது முக்கியமான? நீ என்ன சொன்ன? ஆனா 30 செகண்ட் ஆச்சு. ட்விஸ்ட் ரிவீல் பண்றதுக்கு வந்து சப்போர்ட்டிங் யா ஆமா. ட்விஸ்ட் ரிவீல் பண்றதுக்கு ப்ரோ நீங்க என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? அது சேர் நவுத்துறது அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்க பாத்துருப்பீங்கல்ல. இல்ல ப்ரோ, அதுதான் இது எதுக்கான விடையெல்லாம் உங்களோட கேட்டகரி நீங்க சொல்றதுல ஓரளவு அதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதை போட்டுருவோம். எக்ஸாக்ட்டா அந்த வார்த்தை தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஃபைட் பண்றதுக்கு, அதாவது கூட இருக்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு அடி வாங்கிட்டு மச்சான் என்ன அடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்றதுக்காக. இப்போ நீங்க 2 3 சொல்லி இருக்கீங்க. ஒன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒன்னு சொல்லு ஃபிக்ஸ் பண்ணு. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் சொல்லவா? எது? ஃப்ரெண்டுக்காக அடி வாங்குறது அந்த இதுவா? ஆமா, அடி வாங்குறது. ஐயா ஃப்ரெண்டுக்காக அடி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களாயா? ஆமா. ஏன்னா சுடுறப்ப கூட இப்படி சந்தானம் சார் இப்படி இழுத்து விட்டுருவாங்க, அவர் சுட்டு பாருங்க. இல்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. இப்போ நீங்க சொல்லுங்க. ஹீரோக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா அதை புலம்புறதுக்காகவே அந்த குணச்சித்திர. ஓகே, ஹீரோக்கு கஷ்டம் வந்துன்னா புலம்புறதுக்கு. இப்போ நாங்க சொல்லணுமா? இது மாதிரி ஒன்னு இருக்குனா நீங்க சொன்னது இருந்துச்சு, அது டாப் 5ல இல்ல, அவ்வளவுதான். நீங்க கரெக்ட்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணீங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆமா அப்படிதான். ஓகே சூப்பர். இப்போ யார் சொல்லணும்? அவங்க சொல்லுவாங்களா? இப்போ அவங்க சொல்லுவாங்க. எப்படி தெளிவா சொல்றது? ஐயோ ஒன்னு இருக்கு, ஆனா எப்படி தெளிவா எப்படி தெளிவா நீங்க சொல்லுங்க. அவங்கள வந்து சாவடிச்சு எமோஷன்ஸ் கொண்டு வரதுக்காக. சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்கதே சாவடிக்கிறதுக்கு தான். உயிர் தியாகம் செய்ய. டாப் 2 தானே? டாப் 2. இப்போ திரும்ப இவங்க தான் சொல்லுவாங்க. அதாவது செகண்டா இருக்காது. அது வந்து இப்போ கேட்டதுல மொத்தம் 100 பேர்னா ஒரு 80% பேர் அதை சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி கணக்கு. இப்போ நாங்க சொல்றோம். நீங்க தான் சொல்லணும். ஃபிகரை உஷார் பண்ணி கொடுங்கடா. ஃபிகரை உஷார் பண்ணி கொடுக்கிறதுக்கு. உஷார் பண்ணி கொடுக்க ஐடியா. உஷார் பண்ணி கொடுக்க ஐடியா. லவ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சூப்பர். 2 ஜெயிச்சாங்க. சூப்பர். நம்ம வீட்டுக்கு போலாம். அடுத்து நீங்க தான். பெட்ரோல் வந்து குத்திங்கன்னா அப்படியே ஜூஸ்லாம் கொடுத்துட்டீங்க. ஒண்ணு அந்த காசு கூட கொடுத்தா கிளம்பிடும். அட்வைஸ் பண்றதுக்கு. யாருக்கு அட்வைஸ் பண்றது? அதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர். இப்போ ஃப்ரெண்ட் அப்பா கேரக்டர். ஏய் ஒழுங்கா படிடா. அந்த மாதிரி அட்வைஸ் பண்றது. அறிவுரை சொல்ல. நல்ல வாக்கியங்கள். எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்களே. இன்னும் 2 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கு, ஃபோர்த் இருக்கு. ஆமா கரெக்ட். அதாவது அந்த படமே நல்லா போயிட்டு இருக்கும். அந்த படத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க. அதனால ஹீரோ வாழ்க்கை நெகட்டிவா கூட இருக்கவங்களே எதிரியா மாறுது. குளிப்பறிக்கிறது. பிட்ரே பண்றது. பிட்ரேயல். துரோகம். நீங்க ட்ரை பண்ணுங்கண்ணா. அவ்வளோ. அண்ணா இப்போ நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா அதுல ஒரு 30% இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 30க்கு மேல தான் இருக்கும். அதுவும் பேலன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதையும் சொல்லிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் மேக்ஸிமம் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் வெண்டிங் கொடுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக கரெக்டாக ஒன்று சொல்லணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆனால் அந்த ஒன்று பிடிக்கிறது கஷ்டம் இல்லை, அதை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க குணச்சித்திர நடிகர். இல்லை இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் கிட்ட வரீங்க. வரேன் இருங்க. ஒரு ஃபேமஸான படம் இருக்குது, அதான் ஜக்கம்மா மாயமா. அந்த படம் இருக்குல்ல, ஜக்கம் தேங்காய் உடைப்பாங்களே தள்ள, அந்த படத்தில் மனோரமா கேரக்டர் இதுக்காகவே வச்சிருப்பாங்க அந்த படத்தில். அப்போ கேரக்டர் அதாவது ஹீரோ ஹைப் கொடுக்குறக்கா? அதான் அந்த டேர்னிங் பாயிண்ட்ன்ற தவறா? டர்னிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. அது ஒரு திருப்பு முனையா இருக்கும் அந்த குணச்சித்திர நடிகரோட. இல்ல அது இப்போ நீங்க சொல்றது இருந்திருக்கலாம் மேபி. நான் வந்து உங்களை இங்க கொண்டு வரேன். அந்த டாப்
நீங்க ஆல்மோஸ்ட் கிட்ட வரீங்க, அதனால தான் ஹெல்ப் பண்றேன். கதைக்கு பில்டப் கொடுக்குறதா? சூப்பர் கரெக்ட்னு நினைக்கிறேன். கதைக்கு hype நான் கொடுக்கறதோ, நான் சொன்ன கதைக்கு- க்ளூவே அவங்க பிடிச்சிருக்கலாம். சொன்னதை சொல்லுங்க, ஆமா, build-up சரி கொடுக்க. கதைக்கு பில்டப் கொடுக்கிறது இல்ல. இப்போ அந்த க்ளூ வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. உண்மைகள் சொல்ல ரெண்டும் ஒன்று கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வருது. பில்டப் வேற. இல்ல, இல்ல அவர் உண்மைகள்லாம் எப்படி? ஹீரோக்கு தெரியாத ஃபிளாஷ்பேக் சவுண்ட் சொல்ல. போட்டாதான் ஒத்துப்பாரு. ஃபிளாஷ்பேக் சொல்ல. ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கு சூப்பரா தென் அவங்க அந்த வார்த்தை மைண்ட்ல வச்சிருக்காங்கல்ல, அந்த சொல்ற குழு வந்து எடுக்கிறாங்க. அருந்ததியில அந்த அவனரமா வந்து ஃபிளாஷ்பேக் தான் சொல்லுவாங்க, அதை வச்சு எடுக்கிறாங்க. ஓகே, இவன் முடிஞ்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இவங்க அடிச்சிட்டாங்கல்ல, லாஸ்ட் ஒன் சொன்னாலும் முடிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர், வெரி குட். இன்னும் ஒன்று ஆன்சர் இருக்கு, அதையும் பார்த்துருவோமா? போட்டுருங்க டீம். இதான் அந்த ஒன்று ரெண்டு மொத்தமா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கு, உயிர் தியாகம் செய்யறதுக்கு, காதலை சேர்த்து வைக்க, பண உதவி செய்ய, ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு அறிவுரை சொல்ல. இதான் டாப் 5. குணச்சித்திர நடிகர் ஃபிளாஷ்பேக் சொல்லவா யூஸ்? அதுதான். அப்படியே மக்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் சொல்லிருக்காங்க அப்படி. அதிகமா அதை சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றதுக்கு ஒரு பிஜிஎம் போடுறாங்க பாருங்க. ஓகே, இப்போ செகண்ட் क्वेश्चन உங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. போலாமா? டீம். விலங்குகள் முக்கிய கதாபாத்திரமாக இடம்பெற்ற தமிழ் திரைப்படங்கள். ஐயா இல்ல இல்ல, அவங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. நான் சொல்லணும். புலி. ஐயா இல்ல இல்ல விலங்குகள் இது. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆட்டுக்கார அலமேலு. அதுல எழுதலையா? இல்லையா இப்ப நான் படம் பேர் காப்பாத்த வந்தேன். சொல்லுமா? ஆட்டுக்கார அலமேலு. ஆமா. ஐயா அது இருங்க ஒரு ஒண்ணு. நிமிஷம். ஆட்டுக்கார அலமேலு ஆடு வருங்க. ஒன்னு சொல்லிட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க. பேரு. ஆட்டுக்கார அலமேலு வராது இருங்க. அது ஐயா, இருக்குனா நம்ம அதான் இந்த சொல்ல வந்தேன். audience டாப் 5ல இல்ல. இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க Audience யோசிங்க. ஆமா ஆமா, நான் தான் ஆடியன்ஸ் ஆட்டுக்கார அலமேலு டவுட்ல. படம் பேர் சொல்லணும். பாவீங்களா? ஆமா. அதாவது கும்கி அதுல யானையோட பேரும் Okay, விலங்கோட done. பேரும் done. கும்கி. கும்கி. அங்க பாருங்க, கும்கி Okay, ஃபர்ஸ்ட். அடுத்து வந்துட்டு அந்த குதிரை மாடு. ஐயோ அவசரப்பட்டுச்சு செல்லம். அவருக்கும், ஆமா. அடுத்து, Actually அடுத்து. அதுவும் அழகர் சாமியின் குதிரை. குதிரை. அதுல அழகர் சாமி தான் அந்த குதிரை பேரும். ஓகே, அழகர் சாமியின் குதிரை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க. இல்ல, அவங்க இது வந்து ஆப்ஷன் குதிரை இருக்கு. ஆப்ஷன் ஆனா வைக்கல. மக்கள் என்ன சொல்லிருப்பாங்கன்னு அது யோசிக்கணும். ஓகே. படம் பேர் சொல்லணுமா? படம் பேர் தான், கரெக்ட் படம் தான். பேர் இப்போ கும்கி அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன? யானை இருக்கு. ஆ. அந்த படம் மக்கள் சொல்லிருக்க வாய்ப்பு நாய்கள் இருக்கு. ஜாக்கிரதை. நாய்கள் ஜாக்கிரதை. நாய்சேகர். அண்ணா ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். நாய்கள் ஜாக்கிரதை எடுத்துக்கிறேன். நாய்கள் ஜாக்கிரதை. சூப்பர். ஐயோ. இங்க பாருங்க, ஒரு பதில் சொல்லுங்க. Okay, அடுத்து நீங்க தான் திரும்ப நாய்கள் சொல்லுங்க. ஜாக்கிரதை வேற என்ன படம் இருக்கு? விலங்க வச்சு வந்தது ரீசெண்டா. நாய்சேகர் அது வேணுமா? நாய் சேர்க்கல, நாய் வராதே. நாய் இப்போ ஒரு வராது. படம் வந்துச்சு. ஐயோ அது என்ன படம்? மக்கள் என்ன நாய் வச்சு சொல்லிருப்பாங்கன்னு ஒரு படம் யோசிக்கணும். நீங்க வந்தது நீங்க பார்த்தது யோசிக்க கூடாது. யானை பேஸ்டு இன்னொரு படம் கூட இருக்குன்னா நீங்க சொல்லலாம். யானை நீங்க based சொல்லலாம் அப்படின்னா அப்படியே யோசிங்க. என்னது? காடன் காடன். பாத்தீங்கன்னா மக்கள் சொல்றத சொல்லணும் தானே சொன்னேன். ஆமா. காடன். யானை நடிக்கிறதா? பழைய படம் ஒன்று இருக்குது, நீங்க யோசிங்க. பழைய படமா? காடன் சொல்லுங்க. இருங்க இருங்க. அன்னை ஒரு ஆலயமா? பழைய காடன் முடிச்சிட்டு வந்துடுறேன். ப்ரோ காடன் காட்சிலானா தமிழ் பழைய படம் தலைவா, காட்சிலா, அவதார். ப்ரோ, யானை வச்சு பழைய படம் சொல்றீங்களா? ஆமா. அன்னை ஒரு ஆலயம்னு ஒரு படம். இவங்ககிட்ட முடிச்சு தான் வரணும். யானை எடுத்தது. வாய் வச்சு சும்மா இருந்திருக்கணும். அது எம்ஜிஆர் படமாச்சு. இன்னும் பீப்புளுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுதான், அதை யோசிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அது பழைய படம் மக்கள் பழைய படம் எல்லாம் பாத்துக்கணும். ஆனா அது ஆழமான ஆடுகளம். டீம். நீங்க ஏதாவது தோணுச்சுன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க டர்ன் வரும்போது சொல்லுங்க. ஆமா சார், நாங்க வேற ஏதாவது சொல்ல போய் ஆமா, அதனால ஒருத்தரா ஒண்ணு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். ஐயா சீக்கிரம் சொல்லுங்க ஐயா. யோசிக்கிறீங்க. டைம் ஓடுது, எல்லாம் அங்கே போயிடுவேன் நான். 10 செகண்ட் தான் டைமு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க. அந்த டைம் அப். சரி, பழைய படம்னு சொன்னீங்க. பழைய படம் சொல்லுங்க சொல்லுங்க. அன்னை ஒரு ஆலயம். அன்னையோர் ஆலம் இருக்கா பாருங்க. வா வா, எவ்வளோலாம் காப்பாற்றி எத்தனை வர வேண்டியதாக இருக்கு நான். அப்படிலாம் சும்மா நடிக்காதீங்க. ஆமாம், பார்த்தீங்களா? நான் இவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்னு சொல்லியிருப்பேனே. போகலாம் லாஸ்ட்டு. இன்னொன்று ஆ அண்ணா, விலங்கு அப்படின்னா பெருசாக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் க்ளூ. பெரிய விலங்கு தான் இருக்கும்னு அவசியம் இல்லை. சின்ன விலங்கு. நாய் விட சின்னதா இருக்குமா? ம், நான் கேக்குறேன். உண்மையிலே நாயோட சின்னதாக தான் இருப்பான். நாய் விட சின்னதா இருக்கும். பூனை, எலி வச்சலாம். இது வந்து ஒரு டைரக்டர் நடிச்ச படம். நானி. நான் டைரக்டர் நடிச்ச படம்னு சொன்னேன். நானில் டைரக்டர் இருக்காரா? இல்ல, wait ஈ முடிஞ்சிச்சு. ஈ எல்லாம் இருத்துல உங்ககிட்ட கேட்கதான் சொல்ல சரி. நீங்க ஆன்சர் என்கிட்ட பேசல, ஆன்சர் சொல்றதா அர்த்தம். ஈ இல்ல முடிஞ்சிச்சு. இல்ல, நாங்க சொல்லல. அண்ணா அவர் நானின்னு சொன்னார்னா நானி யார் கேட்க இல்ல, அவன் என்கிட்ட கேட்க கூடாது. நான் ஆன்சர் தெரியல, என்கிட்ட கேட்க கூடாது. கொஞ்சம் கடுமையா ஐயோ, நடந்துக்கிறீங்க ஆமா. ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. போ இரு இரு. சொல்றியா? அப்படிலாம் கேக்குறீங்க. அவங்க மட்டும் அண்ணே ஒரு ஆளு அண்ணே நான் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ணே ஒரு ஆளு நான் தான் எடுத்துக்கிட்டேன். அவர்ட்ட நீங்க நான் என்ன சொல்றீங்க? சொல்றேன், நம்ம போய் ஏதாவது டீ கடையில பார்த்தா இவர் அவர் ஃப்ரெண்டா இருக்கணும். மாமா நீங்க பாத்தியா அப்படினாரு. தஞ்சிட பாத்தியா? சரி ஓகே, அவங்களுக்கு கொடுத்த பஸ் முடிஞ்சுனா. முடிஞ்சிச்சு. நீங்க ஒன்று ட்ரை பண்ணுங்க. அதான் பஸ் அடிச்சாச்சு அவருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க. யார் அது? இந்த எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சொல்லிட்டேன் நான். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. டைமர் படுப்பது உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8
9 10 சொல்லட்டுமா? சொல்லுங்க உங்க இப்போ வாங்க. மான்ஸ்டர். சூப்பர்ண்ணா. நம்ம தோத்தாலும் இப்போ பாயிண்ட்ஸ் எப்படி பிரியுது? இப்போ அதிலே 31 போயிடும். ஆடுகளம் அவ்வளோதான், முடிஞ்சு. அவங்க தான் ஜெயிச்சது, அவங்க தான். விடுங்க. அப்படியா? டாப் 1 இவங்க தான் சொன்னாங்கல்ல? ஆமா, கும்கி சொன்னாங்க, ஆடுகளம் சொன்னாங்க, அதிலே போச்சு 55 பாயிண்ட். முடிஞ்சு போச்சா? பாத்துட்டாங்களா? இப்போ என்ன இது கடைசி ரவுண்ட்ல அவ்வளவுதான். அவ்வளோதான், முடிஞ்சோம். கடைசி ரவுண்ட் காலி. ரெண்டுமே அவங்க தான் அடிச்சாங்க. உருட்டு அவங்களுக்கு தான். உருட்டுங்க. 6-10-10 வெற்றியாளர்கள் தங்கஷீக். அதாவது கடைசி ரவுண்டா எல்லா ரவுண்டுக்கும் வெற்றியாளர்கள் தானா? இப்போ என்ன மறுபடியும் உருட்டுவாங்க. இப்போ நீங்க 500 வச்சிருக்கீங்களா? ஆனா உங்க டீம் இங்க எவ்வளவு இருக்கு? 2600 ரூபா. 2600 நிஜமாவா? ஆமா. இப்போ நீங்க எப்படியா இருந்தாலும் இந்த ரவுண்ட்ல எல்லாருக்கும் 35,000 40,000 போடுங்க. யாரு இவங்க? 35 40. நீங்க யாரா இருந்தாலும் இவங்கள பத்தி தெரியும்ல. நாங்க விளையாடும் போது 100 200 150 வச்சிரல. 100 200 வச்சிருக்கீங்க. அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி. அது மாத்த. ஓகே ஓகே. போலாம். உருட்டிடுங்க. உருட்டு. நீ பையா, உருட்டுடா. எத்தனை? நான் தான் லாஸ்ட் டைம் போனேன். அதான் அவ்வளவுதான், அவ்வளவுதான் வந்துருச்சு. முடிஞ்சிச்சு. 3. ஏங்க ஏதோ போட்டாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஆனா அவங்க ஒண்ணு போடுவாங்க. நீங்க பாருங்க. ப்ராபபிலிட்டி 50-50 சான்ஸ் தான். நான் தான் சொன்னேனே 2500 3000 போடாங்க. படேப்பா தூக்குப்பா. இதுல வா வேகமா. ஒண்ணு நான் சொன்னேன்ல. நீங்க அவசரப்படுறீங்க. நாங்க என்ன போட்டாலும் ஒண்ணு வர மாதிரி இந்த கேம்ல ட்விஸ்டா நடக்கிறது இந்த லாஸ்ட் 2 ரவுண்ட்ல ஜெயிக்கிறது தான். அதுல ஜெயிச்சு இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே விட்டது கிடையாது. அதுல கம்மியான காசு செலக்ட் பண்ண ஒரே டீம் நீங்க தான். சூப்பர். இந்த பஞ்சதந்திரத்தோட வின்னர்ஸ் S2 டீம். சூப்பர். இந்த ஷோல வெற்றி பெற்ற உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். குழந்தை டீம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆமா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நடந்த ஃபன்னு, இந்த காஸ்ட் மேட்டர் இதெல்லாம் பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு 4 மணி நேரம் போனதே தெரியல. ஆமா 4 மணி நேரம் ஆச்சா? ஆமா தெரியும். இது ஒரு சர்க்காஸ்டிக்கா இருக்கு. உண்மையிலேவா? 5 மணி வந்து 5:30 மணிக்கு வந்தோம். நல்லா 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க நல்லா ஹோஸ்ட் பண்ணீங்க. கூப்பிடும்போது நல்லா 15,000 ரூபாய் ஜெயிக்கலாம் நீங்க அதெல்லாம் அப்படின்னு ஏமாத்தி ஆசை காமிச்சு கூப்பிட்டு அந்த அமௌண்ட் மேட்டர் சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. தேங்க்ஸ். நீங்க நீங்க சூப்பரா பண்ணீங்க. ஆமா. அது நாங்க பண்ணலாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணேன். வீடியோ வந்தா தெரியும் பாருங்க. பாக்குறேன். அதான் ஒரு ஷோக்கு எப்படி ஒரு படத்துக்கு எப்படி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் தேவையோ அந்த மாதிரி ஒரு ஷோக்கு ஒரு நல்ல ஆங்கர் தேவை. நீங்கள் அதே மாதிரி பயங்கரமாக சூப்பராக ஹோஸ்ட் பண்ணி எங்கேயாச்சும் எங்களுக்கு புரியாத இடத்தெல்லாம் நீங்கள் புரிய வச்சு அந்த கேமுக்கான பதிலை அப்படியே கேட்டு வாங்கி ஏற்கனவே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆக்சுவலி இதை வேற சொல்லிக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. அதான் உண்மை. இல்லை எனக்கு நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. என்ன நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இந்த ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி கூட போறாங்க. யாரா இதுதான் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ஆஷிக் நீங்க ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபன்னா இருந்துச்சு. என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ so much. தேங்க்யூ. லவ் யூ ஆல். சூப்பர். காமெடி பண்றாங்கன்னு நினைச்சேன். உண்மையிலே அவ்வளவுதான் போட்டுருக்காங்க. உண்மையிலே அக்கவுண்ட் வந்துருச்சுல? அத சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. காசு போட சொல்ல. உண்மையிலே 1300 ரூபாய் தான் போட்டுருக்காரு. அவர் தப்புறாரு. ஆமா சார், சத்தியமா. அவர் 15,000 ரூபாய் கொண்டு வந்தாங்க சார். ஊர் உலகத்தையே பிராங்க் பண்ண சார். என்ன பிராங்க் பண்ணாங்க பாருங்க. எங்க கூப்பிட்டு இதுல பெருமை வேற. 1000 ரூபாய் அமௌண்ட் வந்துச்சுல காட்டுங்க. அப்படி சொன்னதானே வரீங்க. 1300 ரூபாய் காமிக்கிற வேற. வந்திருக்கு. உண்மையா வந்திருக்கு. ஏங்க நான் அப்படி சொல்லிலாம் வரல. நாங்க வந்தோம். ஆனா நீங்க தான் அப்படி சொன்னீங்க. இது சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரம் வெனியூ பார்ட்னர் வி ஸ்பேசஸ். லவ் யூ ஆல். சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரம். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேசஸ்.